வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். நான் மறுபடியும் குவைத்துக்கே வந்துட்டேன். இப்போ குவைத்தில் தான் இருக்கேன். ஊரில் எடுத்த வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்கிற ரொம்ப நாளாகவே. ஸோ இன்றைக்கி இங்கேருந்து அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பாயா தான், சூப், ஆட்டுக்கால் சூப் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம ஸ்டைல் எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் சூப் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே இன்றைக்கி 4 பாயை தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் அதிகமாக வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம். ஏன்னா பாயா ஹெல்த்துக்காக குடிக்கிறோம். அதில் ஆயில் கம்மியாக இருக்கிறது தான் நல்லது. எண்ணெய் சூடாகட்டும். சிம்பிளாக ஈஸியாகவும் செய்யலாம். வீடியோ முழுசாக பாருங்கள் மக்களே. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா, அதாவது சூப் செய்ய போகிறோம். அதுக்கு 4 காலுக்கு ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இதை கண்ணாடி பார்த்ததுக்கு ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. சும்மா ஜஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண போதும். சரிங்களா? இது பாருங்கள், வெங்காயம் லைட்டாக தான் ப்ரௌன் வச்சு, ப்ரௌனில் லைட்டாக 1 நிமிஷம் தான் வதக்கினேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். சூப்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்பும் நல்லது. இது சும்மா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மக்களே, 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இதை 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, 1 நிமிஷம் தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி வதக்கியாச்சு. இப்போது பாயாவை எடுத்து சேர்த்துக்கலாம். நான் பாயாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாயாவை 4-5 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். பாயா ஈவினிங் டைமில் குடித்தாக்க உடம்புக்கு நல்லது. வீட்டில் வயசானவங்க இருந்தால் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இடுப்பு வலி, மூட்டு வலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஆட்டுக்கால் பாயா வேறு லெவலில் இருக்கும். சூப், சரிங்களா? பாயா ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பாயானா அது வேறு மாதிரி வரும். இது சூப், சரிங்களா? மகளே, இப்போ கொஞ்சமாக உப்பு, ஸ்பூன் பிளாக் பெப்பர். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மசாலா, வேறு எதுவும் இல்லை. வெறும் பிளாக் பெப்பர் மட்டும்தான். மஞ்சத்தூள் போடுவாங்க, மிளகாய்த்தூள் போடுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இதே போதும். மஞ்சள் தேவைன்னா சேர்த்துக்குங்க. நான் மஞ்சள் சேர்க்கலை. எனக்கு இப்படி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிச்சிருக்கும். அதனால் நீங்கள் மஞ்சள் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, சரிங்களா? இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு பாயா குடிக்கிற மாதிரி வேணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா பத்தாது. அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, தப்பு இல்லை. அதுக்காக குக்கர்லேருந்து வெளியே வர மாதிரிலாம் ஊற்றாதீங்க. குக்கருக்கு அளவாக ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான லெவலில் கிடைக்கும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ தேவையோ, எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க. இப்போ 25 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக்கரில் வேக வச்சு நம்ம சூப்பரான சூப் ரெடி ஆகிடும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன், பாருங்கள். 25 நிமிஷம் வச்சேன். நம்ம ஆட்டுக்கால் பாயா எவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குது பாருங்கள். ஆட்டுக்கால் சூப் வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு வயசு எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இருங்க, பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஆட்டுக்காலை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே சூப்பு குடிக்க போகிறோம். இருங்க, சூப் எடுத்து இதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மக்களே.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.